நியூஸ்7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இந்த விவாதத்தில் பகவத்கீதை தேசிய புனித நூலாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் கருத்து தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக சிறப்பு விருந்தினர்கள் நம்மத்தில் இணைந்திருக்கின்றார்கள். தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் திரு பே. மணியரசன் நமது அரங்கில் இணைந்திருக்கின்றார். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த முன்னணி தலைவர்களில் ஒருவரான திரு டால்பின் ஸ்ரீதரன் நம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் ஆலூர் ஷானவாஸ் நம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். நேரலையில் நம்மோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தோழரும் தமிழக மாநில செயலாளருமான திரு தாப்பாண்டியன் நேரலில் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரையும் வணங்கி வரவேற்று நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்கின்றேன். என்னுடைய முதல் கேள்வியை பே. மணியரசன் உங்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சுஷ்மா ஸ்வராஜினுடைய கருத்து குறித்த உங்களுடைய அடிப்படையிலான பார்வை என்ன? பகவத்கீதை இந்தியாவினுடைய தேசிய நூல் என்று சொல்வதும் இந்துக்களின் புனித நூல் என்று சொல்வதும் 100க்கு 100 பிழையான ஒரு கருத்து. இந்துக்கள் என்ற பெயர் அண்மை காலத்தில் ஐரோப்பியர்கள் கொடுத்தது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ்நாட்டில் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இப்போ சைவ சித்தாந்தம் இருக்குது, வேதாந்தத்தை மறுக்கக்கூடியவர்கள். அறிவு சொல்வது தான் முடிவு என்பது தான் சைவ சித்தாந்தம், வேதாந்தம் சொல்வது தான் முடிவு என்பது பிராமணவாதம். அதை நம்ம ஏற்றுக்கல. இப்போ சிவஞான போதம் இருக்குது, ஏற்றுக்க மாட்டாங்க. வைணவர்கள்லேயே பெருமாளை வணங்குகின்ற வைணவர்களில் 2 பிரிவு இருக்குது, வடகலை தென்கலைன்னு இருக்குது. வடகலை தென்கலை ஏற்காது, தென்கலை வடகலை ஏற்காது. எடுத்துக்காட்டாக நான் ஸ்ரீரங்கம் கோயிலில் போய் ஒரு பக்தர் சாமி கும்பிட்டு வர்றாரு. ஸ்ரீரங்கத்தை கும்பிட்டுட்டீங்க, திருப்பதி எப்போ போகிறீங்கன்னு இன்னொருத்தர் கேட்குறாரு. அரங்கனை பாடிய வாய் அந்த குரங்கனை பாடாது. அது வடகலை திருப்பதி, இது தென்கலை. ஒரு பெருமாள் பக்தரே அதை குரங்கன்கார் மலை மேலே இருக்காராம். அரங்கனை பாடிய வாய் அந்த குரங்கனை பாடாதுங்கிறார் ஒரு தமிழ் புலவர். இப்படி ஒரு வைணவத்துக்குள்ளே கூட 2 கருத்து இருக்குது. நம்ம தமிழர்களுடைய சைவமும் வைணவமும் பகவத்கீதையை ஏற்பதில்லை. இந்த நிலையில் அதை எப்படி தேசிய நூலாக அனுமதிக்க? எனவே அது இந்து மத நூலும் அல்ல, புனித நூல் அல்ல. அது வடநாட்டுக்கு பார்ப்பனிய சார்பான ஒரு நூல். அது அடுத்தது அது இந்திய தேசிய நூலும் அது அல்ல. நல்லது, இன்னும் கூட விரிவாக பேசலாம். டால்பின் ஸ்ரீதரன், இது போன்ற கருத்துக்கள் அப்படிங்கிறது நான் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன். ரொம்ப சாதாரணமாக இயல்பாக சொல்கிறார்கள். பெரும்பான்மையான இந்துக்கள் இருக்கக்கூடிய தேசத்தில் இது போன்ற கருத்துக்களை சொல்வதில் என்ன பிழை இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா? அல்லது திட்டமிட்டு இந்தியாவை ஹிந்து நாடாக அறிவிப்பதற்கான முயற்சி, ஹிந்துத்துவாவை புகுத்துவதற்கான முயற்சி, இவர்களுடைய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் காவிமயமாக்குவதற்கான முயற்சி, இது போன்ற முயற்சியின் ஒரு வெளிப்பாடா இது, அல்லது ரொம்ப இயல்பான ஒன்று தானா? இல்லை, மிக இயல்பான ஒன்று தான். ஏனென்று சொன்னால், ஒரு நிகழ்ச்சியில் திரு அசோக் சிங்கல் அவர்கள் கேட்குறாரு, விஸ்வ இந்து பரிஷனுடைய தலைவர். அந்த நிகழ்ச்சி பகவத்கீதை இந்த உலகத்திற்கு 5151 வருடங்கள் ஆயிடுச்சு. அதனுடைய நினைவு நிகழ்ச்சி. அந்த தினத்தில் பேசும்போது அவர் சொல்கிறாரு, இந்த நாட்டினுடைய இந்த மன்னனுடைய புனித நூலாக இருக்கின்ற பகவத்கீதையை ஏன் நீங்கள் தேசிய நூலாக அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் சொல்கிறாங்க, ஏற்கனவே நரேந்திர மோடி அவர்கள் கூட வெளிநாட்டு அதிபர்கள்லாம் கொடுக்கும்பொழுதே இது தேசிய நூலாக கிட்டத்தட்ட ஆகிவிட்டது. ஏனென்றால் ஏற்கனவே இருந்தது தான் அது. ஏன்னா 1997 ஜூலை 22 கேரளாவினுடைய நாயனார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தவர் வேட்டிக்கன் போகிறாரு. வேட்டிக்கனில் போய் போப் அவர்களை பார்க்கும்பொழுது அவர் கொடுத்த ஒரு நூல் அவருடன் பினராயி விஜயன் என்ற அமைச்சர் கூட போயிருந்தது. அப்போ கொடுத்த நூல் பகவத்கீதா. ஆகையினால இந்த நாட்டினுடைய அடையாளமாக, இந்த நாட்டினுடைய தன்மையாக ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்த முடியும் என்று சொன்னால் பகவத்கீதையாக கம்யூனிஸ்ட்காரர்களாகவும் ஏற்கனவே காங்கிரஸில் ஜவஹர்லால் நேரு பல முறை சொல்லியிருக்கிறார், பகவத்கீதையினால என்னுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் செம்மையாகி இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார். மகாத்மா காந்தி சொல்கிறார், எப்போதெல்லாம் சோதனை வரும்போதெல்லாம் நான் அதிலிருந்து தெளிவு பெறுவேன். ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்லோகமாவது பகவத்கீதையில் படிக்கவில்லை என்று சொன்னால் எனக்கு அந்த நாளே எனக்கு முழுமை பெறாது என்ற அளவுக்கு மகாத்மா காந்தி சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய தலைவர்கள், விவேகானந்தர்லேருந்து துறவிகள், இந்து மத துறவிகள் அனைவரும். நான் அண்ணன் மணியரசன் அவர்கள் சொல்வதில் இந்து மதத்தில் ஒவ்வொரு மதத்தில் நிறைய பிரிவுகள் இருக்கிறது. மதத்தை ஸ்தாபித்தவர் தான் ஆதிசங்கரர், சண்மத ஸ்தாபகர் என்ற பெயர். ஆகையினால இருக்கிறது, ஒவ்வொரு பிரிவிலும் ஒவ்வொரு மதத்திலும் அவர்களுடைய கடவுள் பற்றிய அவருடைய சிந்தனை இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய தேசிய நூலாக ஒரு மனிதத்துவ மானுடவியல் சொல்றோம் இல்லையா, இன்னைக்கு ஹியூமனிட்டி, அதை பற்றிய பிலாசபி, வாழ்க்கை தத்துவங்கள், நன்னெறிகள், இது அனைத்தையும்
போதிக்கிறது? எந்த குறிப்பிட்ட அதுல நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும் நிச்சயமாக இருக்கும் என்று நம்புகிறேன். திரு தா பாண்டியன் அவர்களிடம் இது தொடர்பாக நம்முடைய கேள்விகளை முன்வைக்கலாம். திரு தா பாண்டியன், இங்கே டால்பின் சிறிதன் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். மகாத்மா காந்தியை வழிநடத்திய ஒரு நூல், சுவாமி விவேகானந்தர் போன்றவர்களை வழிநடத்திய நூல், பல்வேறு அறநெறி கருத்துக்கள், நல்ல கருத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வெளிநாட்டு தலைவர்கள் எல்லாம் இந்தியாவினுடைய தலைவர்கள் அங்கே சென்ற பொழுது அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்த நூல். வெளிநாடுகளில் கூட வெளிநாட்டு தலைவர்கள் இதை இந்தியாவினுடைய தேசிய நூலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல், அறிவிக்கப்படாத ஒரு தேசிய நூலாக பார்க்கின்ற பொழுது ஏன் அதை தேசிய நூலாக, புனித நூலாக அறிவிப்பதில் என்ன தவறு என்ற ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? அது சீரிய நூலா சிறந்த நூலா என்பதல்ல இப்போது விவாதம். இந்திய நாட்டுக்கு ஆளுகிற கட்சியாக மாறியுள்ள பாரதிய ஜனதா கட்சி அதை ஒரு தேசிய நூல், இந்திய நாடு முழுமைக்குமான ஒரு பொதுவான அடையாளமாக, மைய புத்தகமாக நாங்கள் கருதுகிறோம், அறிவிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இதிலே எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், காந்தியடிகள் படித்தாரா, விவேகானந்தர் சொன்னாரா என்ற மேற்கோள்கள் எல்லாம் தனிப்பட்ட நபர்களுடைய விருப்பம் வெறுப்பு, அது நம் விவாதத்தில் இல்லை. நாடாளுமன்ற கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி இந்த கருத்தை தெரிவித்தவர் யாரோ ஒரு பொதுக்கூட்டத்தில் சாதாரணமாக பேசிவிட்டு போகக்கூடிய பிரச்சாரகர் அல்ல. இந்திய நாட்டின் 120 கோடி மக்களுடைய ஆளுகிற கட்சியின் வெளியுறவு அமைச்சர். இந்திய நாடு ஏறத்தாழ 150 நாடுகளுக்கும் அதிகமான நாடுகளோடு தொடர்புள்ள, உறவுள்ள ஒரு பெரிய நாடு. அந்த நாட்டினுடைய ஒரு வெளியுறவு அமைச்சர் இந்தியாவுக்கு தேசிய நூல் என்று சொல்லுவதை நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி நாடாளுமன்ற விவாதம் நடத்திய பிறகு அறிவிப்பாரானால் அது அறிவுக்கு பொருத்தமான ஒன்றாக இருக்கும். இது தொன்மையான நூல், பெரிய இதிகாசம், பெரிய காப்பியம் என்பதிலே ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் யாரும் மறுக்கவில்லை, நாங்கள் மறுக்கவில்லை. அது ஹோமர் எழுதிய இலியதை போல், உலிசிஸை போல் தொன்மையானது, உலக அரங்கில் காப்பியம் என்ற பெயரை பெற்றது. ஆனால் இந்தியாவில் பல மதங்கள், பல ஜாதிகள் இருக்கு, கொஞ்சமோ பிரிவினைகள், அது கோடி என்றாலும் பெரிதாமோ. இதை சொன்னவன் ஒருவன் அல்ல, இவர்களை விட அதிகமாக கீதையை படித்தவன், அதற்கு வியாக்கியானம் எழுதிய அமர கவிஞர் பாரதி. அவர் சொல்லுகிறார், சாத்திரம் ஒன்றாயின் சாத்திரம் ஒன்றும் காணார், வேறும் சாத்திர பொய்கள் சொல்லும் வார்த்தை நம்பிய இவன் சைவன், இவன் அறிவன் என்று நித்தம் சண்டையிடுவார் என்று. இந்த சண்டையை இப்பொழுது மறந்து ஸ்வராஜ், சுஷ்மா ஸ்வராஜ் லேசாக ஒரு நெருப்பு வைக்கிறார். இது ஏற்றுக்கொள்ளக்கூடாதது என்பதல்ல, அது ஒரு நூல், தொன்மை மிக்க நூல், படிக்கலாம், பயன்பெறலாம். அதில் அரசியல் கருத்துக்களும் இருக்கிறது, என்ன கெடுதல் செய்யக்கூடாது என்பதும் இருக்கிறது. அதெல்லாம் நாங்கள் பல மதங்களையும் பல ஜாதிகளையும் கொண்ட படிமுறைகளை கொண்ட இந்திய நாட்டுக்கு அது நிச்சயமாக திரு தா பாண்டியன், உங்களுடைய தொடக்க கருத்தை பதிவு செய்திருக்கிறீர்கள். நாம் இன்னும் கூட விரிவாக விவாதிக்கலாம் அடுத்தடுத்த சுற்றுகளில். தொடக்க நிலையில் பல்வேறு மதங்களை சேர்ந்தவர்கள் வாழக்கூடிய ஒரு தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய நூலை எப்படி தேசிய புனித நூலாக அறிவிக்க முடியும் என்ற ஒற்றை கருத்தை வைத்திருக்கிறார். மத ரீதியிலான சில ஆதாரப்பூர்வமான தகவலோடு பேமணியரசன் தொடக்க கருத்தை வைத்திருக்கிறார். நாம் இன்னும் கூட விரிவாக விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காத்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த ஆழமான விவாதத்தை தொடரலாம்.